Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு எப்படி இருக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது தேர்ட் செமஸ்டரில் ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பர், அதாவது CS 3391 OOPன்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம். இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பராக இருக்கும். அதாவது போத் வந்து நம்ம பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதாவது சரியாக நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அரியர் விழுகிறதுக்கும் ரெண்டு பக்கமே நமக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. சரியா? அதனால் தேர்ட் செமஸ்டர் வந்து ரொம்ப சுதாரிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? அதுக்கு இந்த நோட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதாவது இந்த ஓஓபி பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான அதாவது டைட்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ஸாக இருக்கும். சரியா? நீங்கள் வந்து யூனிட் 1ஆக இருந்தாலும் சரி, யூனிட் 2ஆக இருந்தாலும் சரி, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 எதையுமே நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒமிட் பண்ணிவிட்டு போகவே முடியாது. சரியா? ஏன்னா எல்லா யூனிட்டுமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான யூனிட்டாக இருக்கும். நமக்கு பேசிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாவால இருந்து நமக்கு எல்லாமே வந்து இந்த பேப்பரில் தான் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பராக இருக்கும். உங்களோட அதாவது நீங்கள் அடுத்தடுத்த டைம் வந்து நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்க்கோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைனல் இயர் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் அடித்தளமே இந்த பேப்பராக தான் அமையும். சரியா? அப்போ எப்பயுமே ஒரு பேப்பரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எப்பயுமே ஒரு பேப்பரை நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட எய்ம் எல்லாமே ஃபோக்கஸ்டாக நம்ம பிளேஸ்மெண்ட்டுக்கு இது கண்டிப்பாக உதவும், பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த பேப்பர் வந்து கண்டிப்பாக உதவும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிளேஸ்மெண்ட்டை திங்க் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த பேப்பருமே நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் விட மாட்டீங்க. சரியா? இந்த நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, ஓவர் வியூ ஆஃப் ஓஓபின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இதில் பார்ட் 1ல் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம், அதாவது ப்ரா டயக்ராம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து டிசம்பர் 11, 13, 18, மே 12, 14 இதில் எல்லாத்தையும் 16 மார்க்கில் அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இது முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின் வந்து எப்போ கேட்டாங்க, எந்தெந்த கொஸ்டின் வந்து எப்போ வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மார்க்கில் கேட்டாங்க அப்படிங்கிறத ஒரு ஃபஸ்ட்டு யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துறாங்க. சரியா? கிட்டத்தட்ட 315 பேஜ் இருக்குது. இந்த 315 பேஜையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதாவது உள்ளே போய் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அவசியம் கிடையாது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா போதுமானது. கண்டிப்பாக ஓஓபி பேப்பரை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வரக்கூடிய நாட்களில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்மளோட டெலிகிராம்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.